சொல்லு. லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா உறுதியா நின்னு ஃபேஸ் பண்ணாம இப்படியே ஓடிட்டே இருப்பியா நீ? கதிர் தான் வேணும்னு கேட்கும் போது நீ எப்படி பேசின? அந்த தைரியமான அகிலா இப்ப எங்க? கதிர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நாங்க பிரிய மாட்டோம்னு நம்பனப்ப அந்த தைரியம் இருந்துச்சுக்கா. ஆனா இப்ப கதிர் எனக்கு இல்லன்னு ஆனப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. உனக்கும் கதிர்க்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நான் சொன்னது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குக்கா. ஆனா அத்தை எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு பார்த்தல்ல, பேசின ஒவ்வொரு வார்த்தையும் குத்தி காமிக்கிற மாதிரியே இருக்கு. நாம இப்படி வருத்தப்படணும் அழணும்னு தான் அவங்க வேணும்னே இப்படி பேசுறாங்க. அவங்க ஆசைப்படுறதுதான் இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும் அகிலா. நான் என் கார்மெண்ட்ஸ் தொழில ஜெயிக்கணும், நீ டாக்டர் ஆகணும். அத்தை மட்டும் இல்ல, அத்தை மாதிரி யாரு என்ன பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்காம கடந்து வந்தாதான் நாம ஜெயிக்க முடியும்.